ஹாய் ஒருவன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய 5 மார்க்ஸ் கோட்டலிக்கு வரும்போது பார்த்துருக்கோம். நிறைய 5 மார்க்ஸ் வர்ற 5 மார்க்காக பார்த்துட்ருக்கோம். அதில் நேற்று மிரர் ஈக்குவேஷன் பார்த்தோம், டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தாச்சு, ஆர்எல்சி சீரீஸ் பார்த்தாச்சு, பொட்டன்ஷியோமீட்டர் கம்பேரிசன் இஎம்எஃப் பார்த்தாச்சு, லாங் கண்டக்டர் பயோட் சாவர்ட்டோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன். இந்த 5 கேள்வியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அடித்து சொல்கிறேன், எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இது வரும். ஸோ அடுத்தது அந்த வரிசையில் பார்க்கும்போது இன்னும் ஒரு 4-5 கொஸ்டின் நம்ம பார்க்கலான் இருக்கோம். அதில் ஒரு கொஸ்டின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 6th யூனிட்டில் லென்ஸ் மேக்கர்ஸ் ப்ராப்ளம். உங்கள் ஸ்கூல்லேயே சொல்லியிருப்பாங்க எவ்வளோ முக்கியமான கேள்வின்னு. ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள். கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி எல்லாத்துக்கும் தெரிய வைங்க. பாவம் நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாமல் படிக்காமல் இருக்காங்க. சரியா? இது நோட்ஸோடு நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் லைக் பண்ணிங்கன்னா புண்ணியமாக போகும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லென்ஸ் மேக்கர்ஸ் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, ஒரு தின் லென்ஸை எடுத்துக்கிறேன். சரியா? ஒரு தின் லென்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் அதுக்கு போட்டுட்டு ஒரு தின் லென்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓங்கிறது ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ரே வருது. அந்த ரே வந்து இது வந்து ஒரு மீடியம் N1, இது ஒரு டென்சர் மீடியம், அதாவது ஒரு மீடியம் N2, இதுவும் ஏர் தானே, அதனால் N1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே 1 இது ஒரு மீடியம், இது 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது போல் Pன்னு வச்சுக்கிறேன். இப்போது நேராக இங்கே ஒரு ரே வருது. ஒரு இது ரேரர், காற்றுனா ரேரர், இதுனா டென்சர். ரேரர் டு டென்சர் போகும்போது எப்பவுமே ரிஃப்ராக்ஷன் ஆகும். ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம் போகும்போது ரிஃப்ராக்ஷன் ஆகும். ஸோ ரிஃப்ராக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இங்கிருந்து திரும்பவும் ரிஃப்ராக்ஷன் ஆகி நமக்கு வந்து இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது I. ஸோ திரும்பவும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து இதை வச்சு இதை நான் ரிஃப்ராக்ட் ஆகி போட்டேன். நான் I இமேஜ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இதை சோர்ஸாக எடுத்துக்கிறேன், இதை ஆப்ஜெக்டாக நினச்சிக்கிறேன். இங்கிருந்து இங்கே வந்து ஒரு இடத்துல I' ஃபார்ம் ஆகுது. சரியா? இது I', சாரி இது I. ஓகே, இங்கே ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது, இது I'. இதை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு சோர்ஸாக வச்சு நான் போடுறேன். அது இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ரிஃப்ராக்ட் ஆகி இப்படி வந்துச்சுல்ல, அது மாதிரி இதோ ஆப்ஜெக்டாக நினச்சிக்கிறேன். இங்கிருந்து திரும்பவும் இந்த மீடியத்துலேருந்து இந்த மீடியம் வரும்போது ரிஃப்ராக்ட் ஆகி ஐன்னு வருது. அவ்வளோதான். நீ இதெல்லாம் வள குளன்னு தியரியில் எழுத வேண்டாம். அவ்வளோதான் டயக்ராமு. இது போல்லேருந்து எல்லா டிஸ்டன்ஸும் கால்குலேட் பண்ணணும். இது U ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இது V இமேஜ் டிஸ்டன்ஸ், இதுலேருந்து இது முடி, இங்கிருந்து இது முடி V'. ஓகே, இதுவும் இமேஜ் டிஸ்டன்ஸ் தான், ஏன்னா 2 இமேஜ் இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு தியரி ஒரு 4 லைன் போதும். லெட் அஸ் கன்சிடர் தின் லென்ஸ். ஒரு தின் லென்ஸ் எடுத்துக்கிறேன். ஆஃப் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மீடியம் N2வில் நான் தின் லென்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இங்கிலீஷில். ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், N1 இஸ் ஏ அனதர் மீடியம் விச் இஸ் ஏ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா? அண்ட் R1 R2 இஸ் ஏ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது R1 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், R2 வந்து இன்னொரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இதை எழுதிக்கிறேன். O is a object and the ray passes through the one surface of the lens and refracted through the other medium, இன்னொரு மீடியம். அது இமேஜ் ஃபார்ம்டு I and I'. இந்த ரேடியஸ் ஃபார்ம்டு இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ரே போச்சு அதெல்லாம் கூட எழுத வேண்டாம். நீ வந்து என்ன எழுதுனா, இந்த மாதிரி லென்ஸ் இருக்குது, இது N1 N2னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, ஓங்கிறது வந்து ஆப்ஜெக்ட்டு, யூங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸு, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, விங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸு, V''ங்கிறது இன்னொரு இமேஜ் டிஸ்டன்ஸு, அப்புறம் R1 R2ங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்படி சும்மா ஒரு 4 லைன் எழுதினா போதும். நீ புக்கில் இருக்கிற மாதிரி இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே போகுதெல்லாம் எழுத வேண்டாம். ஓகேவா? 4 லைன் எழுதிருப்பியா? எழுதிட்டு இப்போ அடுத்தது எழுதியிருப்பான் ஒரு 4 லைன், ஒரு 3 லைன். இப்போ நம்ம we know that according to single spherical surface ஓட ஃபார்முலா. சரியா? அந்த ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, N2/V minus N1/U equal to N2 minus N1 divided by R. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட டெரிவேஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ வரும் ஃபஸ்ட்டு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். இப்படி ஹெட்டிங் போடலைனாலும் பிரச்சனை இல்லைப்பா, நீ கரெக்டாக டெரிவேஷன் போட போது N1 to N2. சரியா? N1லேருந்து N2க்கு போகிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ரே வந்து N1லேருந்து N2க்கு போகிற. இது ஃபஸ்ட்டு மீடியம், இது செகண்ட் மீடியமாக கன்சிடர் பண்ணிக்க. இப்போது N1ங்கிறது இது. அப்போ இங்கே N2 இருக்கா? N2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை மறந்துடு. N1 N2. N2ங்கிறது செகண்ட் மீடியம், இது N2ங்கிறது. N2க்கு நேராக இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கா? N2 இங்கிருந்தானே இமேஜ் ஃபார்ம் ஆச்சு. N2க்கு நேராக என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது? V'. அப்போ N2 அப்படியே இருக்கட்டும், V' மைனஸ் N1 அப்படியே இருக்கட்டும், ஏன்னா N1 தான். ஸோ N1க்கு நேராக என்ன டிஸ்டன்ஸ்? U. அப்போது திரும்ப N2 மைனஸ் N1 போட்டுட்டு இங்கே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் Rக்கு பதிலாக இந்த பாதியோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தானே அந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், அது வந்து R1. ஏன்னா இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1, இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R2. அவ்வளோதான்.
புரிஞ்சுதா? திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். n1ங்கிற ஒரு ஃபஸ்ட்டு மீடியம், n2 n1லேருந்து n2க்குள்ளே நான் பார்க்குறேன் இந்த ரே போகிற மாதிரி. ஏன்னா ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம் போகும்போது தான் ரிஃப்ராக்ட் ஆகும். அப்போது n1ங்கிறது நேராக வந்து டிஸ்டன்ஸ் வந்து u, n2க்கு நேராக, ஏன்னா இமேஜ் இங்கே தான் ஃபார்ம் ஆகுது i டேஷ், n2க்கு நேராக டிஸ்டன்ஸ் என்னது v டேஷ். இப்போ n2க்கு நேராக டிஸ்டன்ஸ் வந்து என்னது v டேஷ், n1க்கு நேராக டிஸ்டன்ஸ் வந்து u. அதான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r1. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தது ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் அப்படியே மாற்றிக்க. ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் n2 to n1. நல்லா கவனிச்சுன்னா படிக்க தேவையில்லை. இப்போது n2 to n1னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஃபஸ்ட்டு மீடியம், இது செகண்ட் மீடியம், இது ஃபஸ்ட்டு மீடியம், இது செகண்ட், அதாவது இது n1 இது n2வாக நான் மனசில் நினச்சிக்கிறேன். இது n1 இது n2வாக நினச்சிக்கிறேன். அப்போ n2க்கு பதில் n1ஆக மாறிடும். அதே மாதிரி n1க்கு பதில் n2வாக மாறிடும். அவ்வளோதான். இது n1ஆக நினச்சிக்கிறேன், n2க்கு பதில் n1. இது n2வாக நினச்சிக்கிறேன், ஏன்னா இது ஃபஸ்ட்டு மீடியம், இது செகண்ட் மீடியமாக நினச்சிக்கிறேன். அப்போது n1 பதில் n2. இப்போது இது n1 தானே, இதுக்கு இங்கே தானே இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் என்னது v. இது n2 தானே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது. இதுக்கு நேராக டிஸ்டன்ஸ் என்னது v டேஷ். அவ்வளோதான். இங்கே n1 n2 தான் மாறுது இல்லை. n2க்கு பதில் n1 மைனஸ் n1க்கு பதில் n2. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r2. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r2. இதோட ரேடியஸ் இந்த ரெண்டு பாதி, இது r1 இது r2. r2 போட்டேன். இது செகண்ட் ஈக்குவேஷன். அவ்வளோதான். இது ரெண்டு போட்டிங்கன்னா முடிஞ்சதியா? ஓகேவா? இப்போ இது ரெண்டு கம்பேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை பண்ணிடலாம். n1 டிவைட் பை v மைனஸ் n2 பை v டேஷ். இங்கே வந்து n2 மைனஸ் n1 வந்தாலே நல்லாயிருக்கும். அதனால் இங்கே நான் மைனஸை வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ n2 மைனஸ் n1 டிவைட் பை r2. இப்போ மைனஸை வெளியே எடுத்தால் என்ன ஆகும்? இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆயிரும். ப்ளஸ்ஸாக இருக்கிறது முன்னாடி தானே போடணும். அதனால் n2 மைனஸ் n1 மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் 1 and 3. 1ம் 3யும் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணால் பாரு, நீயே பாரு. இது ப்ளஸ் n2 பை v டேஷ், இது மைனஸ் n2 பை v டேஷ். இது ரெண்டு கேன்சல் தானே. அப்போ மிச்சம் இருக்கிறது இதுவும் தான். அப்படி எழுதுகிறேன். n1 பை v மைனஸ் n1 பை u இஸ் ஈக்குவல் டு n2 மைனஸ் n1 காமனாக எடுத்துட்டேன். அப்போ ப்ராக்கெட் என்ன வரும்? 1 பை r1 மைனஸ் 1 பை r2. முடிஞ்சு. எப்படின்னு பார்த்தலாமா? நான் ரெண்டு கேன்சல் பண்ணிட்டேன். சரியா? பாரு, இதுவும் கேன்சல். பாக்கி n1v எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு, மைனஸ் n1u ரெண்டாவது எழுதிட்டேன். ஈக்குவல் டு n2 மைனஸ் n1 பொதுவாக இருக்குது, நான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ 1 பை r1 மைனஸ் 1 பை r2 அதான் நான் போட்டிருக்கேன், பொதுவாக எடுத்து. அவ்வளோதான். இப்போது இந்த n1 வெளியே எடுத்துக்கலாம். அப்போ பாக்கி என்ன வரும்? 1 பை v மைனஸ் 1 பை u ஈக்குவல் டு n2 மைனஸ் n1 1 பை r1 மைனஸ் 1 பை r2. அவ்வளோதான். இது இன்டூல் இருக்குது, கீழே வந்து டிவைட் ஆகிடும். அப்போ n2 மைனஸ் n1 டிவைட் பை n1 1 பை r1 மைனஸ் 1 பை r2. ஸோ இங்கே வந்து 1 பை v மைனஸ் 1 பை u. இந்த இடத்துல 1 பை v மைனஸ் 1 பை u மேக்ஸ் தான். இது n1 வந்து ரெண்டுக்குமே சொந்தம். n2 பை n1 எழுதிக்கிறேன். இந்த n1 இதுக்கும் சொந்தம் தானே. அப்போ n1 கேன்சல் மைனஸ் 1 ரெண்டு தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். அடுத்தது 1 பை r1 மைனஸ் 1 பை r2. முடிஞ்சு போச்சு சொல்லி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இது வந்து என்ன ஈக்குவேஷன்? ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது யூங்கிறது இன்ஃபினிட்டி, சரியா? பிங்கிறது எஃப். சார் புரியலைங்க சார். ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஓவா? இந்த ஓ எங்கெல்லாம் போகுதோ ஃபோக்கஸ் அங்கெல்லாம் இருக்கும். இன்ஃபினிட்டியாக போகும்போது ஃபோக்கஸ் கூடயே வரும்ல. பேரபோலா பார்த்துருக்கியா? பேரபோலா அப்படி தானே இருக்கும். பேரபோலாக்கு நேராக அந்த ஃபோக்கஸ் நடுவில் இருக்கும். அப்போ இன்ஃபினிட்டியாக அந்த ஆப்ஜெக்ட் தள்ளிட்டு போகும்போது அந்த ஃபோக்கஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ யூங்கிறது இன்ஃபினிட்டி, ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது வி வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னு எழுதிக்க. அப்போது இங்கே வந்து 1 பை எஃப், விக்கு பதில் எஃப் மைனஸ் 1 பை இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு n2 பை n1 மைனஸ் 1 1 பை r1 மைனஸ் 1 பை r2. ஸோ இப்போ இது கேன்சல். 1 by f is equal to n2 by n1 minus 1 1 by r1 minus 1 by r2. இது எழுதியாச்சு. இப்போது நமக்கு வந்து ரெண்டு மீடியம் இருந்துச்சு, n1 n2. n1 வந்து பார்த்திங்கன்னா காலியான இடம் தானே. அப்போ n1 காலியான இடம். காலியான இடத்துக்கு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் என்னது? 1. n2 வந்து ஒரு மீடியம், அது வந்து n வச்சுக்க. அப்போ 1 by f is equal to n2க்கு பதில் n, n1க்கு பதில் 1 கீழே போட தேவையில்லை. அப்போ மைனஸ் 1 1 by r1 மைனஸ் 1 by r2. அவ்வளோதான், முடிஞ்சியா? இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். அவ்வளோதான். அப்போது இது வந்து 1 பை எஃப் n மைனஸ் 1. ஸோ இது வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. சரியா? ஓகேவா? இது போட்டாச்சு. ஓகே. இது வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் மேக்கர்ஸ்
ஃபார்முலா. இது கீழே எதாவது எழுதணுமா அப்படின்னு கேட்டால் நல்லா படிக்கிற பசங்க மட்டும் எழுதிக்கோங்க, மீதி இருக்க வேண்டாம். என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஒரு நல்ல மேனுஃபேக்சரருக்கு லென்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் கணக்கில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சா எழுதுங்க, என்ன வேண்டாம். இப்போ அதை கம்பேர் பண்ணிக்கிறேன். கம்பேர் 4 and 5 இல்லைனா ஃப்ரம் 4 and 5 எழுதுனா போதும். அப்போது இங்கே பாருங்கள் 1/v மைனஸ் 1/u ஈக்குவல் டு 1/f. ஓகேவா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணு. 1/v மைனஸ் 1/u ஈக்குவல் டு 1/f. இது பேர் லென்ஸ் ஈக்குவேஷன், சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இட் இஸ் லென்ஸ் ஈக்குவேஷன். அப்போது வீனா என்ன, யூனா என்ன, எஃப்னா என்னன்னு எழுதுங்க. அப்போ வீனா இமேஜ் டிஸ்டன்ஸ், சரியா? இது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இது ஃபோக்கல் லென்த் அப்படின்னு லாஸ்ட்டில் முடிச்சிருங்க. திஸ் இஸ் கால்ட் லென்ஸ் ஈக்குவேஷன் 1/v மைனஸ் 1/u ஈக்குவல் டு 1/f. அதான் இது வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஸோ பாருங்கள், அப்படியே பாருங்கள் பொறுமையாக. ரொம்ப சிம்பிளான ஒரு டெரிவேஷன். ஃபஸ்ட்டில் மட்டும் நான் இந்த நோட்ஸ் கொடுக்குறேன், பிடிஎஃப் கொடுக்குறேன். இந்த ஃபஸ்ட்டில் மட்டும் ஒரு 4 லைன் தியரி, சரியா? let us consider thin lens in a refractive index n2, சரியா? kept in the refractive index n1, another refractive index n1ல வைக்கிறாங்க. O is a object, from the object the ray passes through n1 to n2, refracting surface n1 to n2. அவ்வளோதான். again the ray passes and refracted through n2 to n1. the image is formed I and I dash. இது எழுத மாட்டியா? அப்படியே ஓனாக எழுத வேண்டியது தான். u is a image distance, v is a u is a object distance, v is image distance, v dash is another image distance அப்படின்னு இருக்குது. இல்லை ஒன்றுமே தெரியலனா யூனா என்ன, வீனா என்ன, ஐனா என்ன, வி டேஷ்னா என்ன, ஓனா என்னன்னு எழுதினா போதும். n1 n2னா என்ன, மறக்காமல் r1 r2னா என்ன எழுதணும். let us consider r1 r2 is a radius of curvature ஃபஸ்ட்டே எழுதிரு. ஒரு 4 பாயிண்ட் எழுதிரு. ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினுமே கோட்டைக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.